and become like Him. Catechism makes us pilgrims of hope, carrying God's love into the world. Do you want to know how to love thy God? Yes, Jesus. Please tell me how. Then listen to my story. A man was traveling, and he was attacked and left hurt on the roadside. Many saw him, but walked. Then one man came close. He touched his wounds, stayed with him, and took care of him. He was the Good Samaritan. That's what love looks like. And that's what Catechism teaches us. To love with open eyes, open hands, and open hearts. To be pilgrims of hope, bringing healing wherever we go. As you begin this new catechism year, I invite each of you, children, teachers, parents, walk with me. Be like the Samaritan. See me in the hurting, love me in the forgotten. Be the hope of them. Jesus, the Samaritan didn't ask, "Who is he?" He just helped. Yes, my child, he simply loved. That's what I want you to do. Go and be like him. That's why we begin this catechism journey to learn how to love like Jesus and live like the Good Samaritan. Children, parents, and teachers, this year, as you celebrate Jubilee 2025, walk with me as pilgrims of hope. Let kindness be your map, let compassion be your path, and let love lead you all the way. Thank you, Jesus. Yes, we will definitely try. Dear brothers and sisters, as we inaugurate the Sunday Catechism today, may the story of the Good Samaritan be written in our lives. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே வாசகம். மோசே மக்களை நோக்கி கூறியது, உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு. சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அவர் தம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடி. உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பு. ஏனெனில் இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இந்த கட்டளை உனக்கு புரியாதது இல்லை. உன்னிடம் இருந்து வெகு
வெகு தொலைவில் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் விண்ணகத்துக்கு போய் அதை கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதுவாறு. அது விண்ணில் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் கடல் கடந்து சென்று அதை நம்மிடம் கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதுவாறு. அது கடலுக்கு அப்பால் இல்லை. ஆனால் நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறந்து உயிர் தெழுவோருள் தலைமை
இது ஆண்டவரின் அருள்வாக்கு. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரை நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதவிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கின்றீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்தவர்கள் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாகிய கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கல்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரித்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கம் விலகி சென்றார். அவ்வாறு லேவியர் ஒருவரும் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டும் மறுபக்கமாக விலகி சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார். மறுநாள் 2 தனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளுங்கள், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கல்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. சகோதரிகளே, இன்று புதுக்காலத்தின் 15வது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகிறோம். உங்களெல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் பாதி பேருக்கு என்னை பார்த்தா சந்தோஷமா இருந்திருக்காது. என்ன பண்ணுறது, நான் திரும்பி வந்துட்டேன், இன்னைக்கு ஒரு நாள் போயிடுவேன் மத்தியானம். ஆகவே சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய பங்கிலே மறைக்கல்வி வகுப்பின் தொடக்க நாளை நாம் கொண்டாடுகிறோம். எதற்காக நாம் மறைக்கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும்? இன்றைய நாம் சபை மன்றாட்டில் கேட்டோம் அழகா. அவன் சபை மன்றாட்டு சொல்லுகிறது, ஆண்டவரே, கிறிஸ்தவர்களுக்கு பொருந்தாததை அகற்றி உண்மையான வழியில் நம்மை நோக்கி வர எங்களுக்கு வரம் தாரும். ஆகவே நமக்கு என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை அப்படித்தான் நாம் வாழ வேண்டும்.
அதற்கு பொருந்தாதவற்றை நாம் விளக்கி நாம் இறைவனோடு வாழ வேண்டும் என்று திருச்சபை இன்று நம்மை அழைக்கிறது. எப்படி நாம் கற்றுக்கொள்வது? நம் வாழ்க்கைக்கு பொருந்தாதது எது, நம் வாழ்க்கைக்கு பொருந்துறது எது, நம் வாழ்க்கைக்கு நல்லது எது, நம் வாழ்க்கையில் எது நாம் கடைபிடிக்கணும், விசுவாசம்னா எது, விசுவாசம் இல்லை என்றால் என்ன, கிறிஸ்துவ வாழ்க்கையில். ஆகவே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நாம் பார்ப்பதெல்லாம் உண்மை, பார்ப்பதெல்லாம் கரெக்ட், பார்க்கிறதெல்லாம் நல்லது அப்படின்னு நாம் இந்த காலகட்டத்திலே அதிகமாக ஏமாற்றப்படுகிறோம். ஆகவேதான் நாம் விசுவாசத்திலே பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும் என்று நம் தாய் திருச்சபை நமக்கு சொல்லுகிறது. ஆகவே இந்த விசுவாச பயிற்சி நம்முடைய வளர்கின்ற சமுதாயத்திற்கு மிகவும் தேவை. அது நம்முடைய குழந்தைகளுக்கு. ஆகவே இந்த மறுகல்வி அறிவிப்பதுல முதல் பங்கு யாருக்கு? அப்படியே தெரியுங்க, பேச மாட்டேங்க. நான் நினைச்ச சேஞ்ச் ஆயிருப்பீங்க. அதே மாதிரி தான் தெரியும். நான் சேஞ்ச் ஆயிட்டேன், நீங்க சேஞ்ச் ஆகலையே. யாருடைய முதல் பொறுப்பு பிள்ளைங்களுக்கு ஞானோபதேசம் கற்றுக் கொடுக்கிறதுக்கு? யாருமா? சிஸ்டர் இல்ல, சிஸ்டர் பிரதர் சாமியார் இல்ல, அது இல்ல. முதல் டீச்சர் நீங்க தான். இந்த பொறுப்பு எப்படி கொடுக்கப்பட்டது தெரியுமா உங்களுக்கு? எப்போ வந்து சொல்லுவாங்களா? எப்போ? ஞானஸ்தானத்துல இல்ல, கல்யாணம் ஆச்சு. நீங்க ஒரு ஆம்பளை கோயில வந்து நீங்க கை பிடிச்சிருங்க. அப்போ அந்த சாமியார் கேட்டாரு, நான் உதாரணம் யாரும் பயமாக யாரும் என்ன சொல்றது இல்லை, என் பேரை சொல்லுகிறேன். அலெக்சாண்டர் என்னும் நீ உன் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறாயா? நீங்க சொன்னீங்க ஏற்றுக்கொள்கிறேன். ஏன் ஏற்றுகிற? இல்ல சாமி, மசாலா அரைக்கிறதுக்கும் துணி துவைக்கிறதுக்கும் இல்ல, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் என்று சொன்னீங்க. அப்புறம் இன்னொரு கேட்பாரு, இறைவன் உங்களுக்கு அருளும் குழந்தைகளை ஏற்றுக்கொள்கிறீர்களா? 2 பேரும் சொன்னீங்க, பவ்யமா ஏற்றுக்கொள்கிறோம். மூணாவது கொஸ்டின் சாமியார் சொல்வாரு, இந்த குழந்தைகளை விசுவாசத்தில் வளர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு, நற்செய்தியின் பொருட்டும் இதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னீங்க. அப்படின்னா இந்த பொறுப்பு உங்களுக்கு எங்கே கொடுக்கப்பட்டது? திருமணம் அன்று. யார் முன்னாடி? திருச்சபையின் ஊழியராகிய குருவானவர் முன்னாடியும் 2 விட்னஸ் முன்னாடியும் நம்முடைய திருச்சபை முன்னிலையிலும் கிறிஸ்துவின் முன்னிலையிலும் இந்த பொறுப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டது. இதை நீங்கள் செய்வேன் என்று வாக்கு கொடுத்தீர்கள். இன்று பெற்றோர்களாகி நீங்கள் எல்லாம் உங்களையே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த பொறுப்பை செஞ்சிருக்கிறீங்களா? செய்து கொண்டு இருக்கிறீர்களா? செய்வீர்களா என்று தெரியாது. அது கிளியரா ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. எந்த பெற்றோர் எல்லாம் என் புள்ள கைவிட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களோ, நீங்க எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கொடுக்கவில்லை. எந்த பெற்றோர் எல்லாம் என் பேச்சு கேட்க மாட்டாங்களே, நான் சொல்வது கொண்டு அவங்க செய்யறாங்களே, கோவில் கூடவே இல்லையே, அருட்சாதனை ஒண்ணுமே இல்லையே, நான் சொல்றபடி வாழவே மாட்டாங்களே, எந்த பெற்றோர்லாம் இப்ப உள்ளத்துல ரொம்ப வேகமா இருக்கிறீங்களோ, நீங்கள் எல்லாம் உங்கள் குழந்தைக்கு விசுவாசத்தை கொடுக்கவில்லை. வெரி சிம்பிள். அதாவது சீரா காரணம் சொல்கிறது, தன் குழந்தையை கண்டிக்க தடியெடுக்காத தந்தையையும் தன் குழந்தைக்கு விசுவாசம் கொடுக்காத தாயையும் நெருப்பிலே போட கடவேன். எப்படி எவ்வளவு கடினமான வார்த்தை பார்த்தீங்களா? அப்படின்னா இது உங்களுடைய பொறுப்பு, பெற்றோர்களின் பொறுப்பு. ஆனா நீங்க பெற்றோர்களா நம்ம என்ன நினைக்க தெரியுமா? என் பிள்ளைக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும். வெரி குட், ஃபர்ஸ்ட் கிளாஸ் எஜுகேஷன். கேஜிஎஃப்ல எதுவா ஃபேமஸ் ஸ்கூல் தெரியல, எது? தெரேசாஸா? ஒரு காலத்துல சொல்றாங்க. சரி, தெரேசாஸ் ஃபேமஸ் ஸ்கூல், இல்லனா ஜேபி ஸ்கூல், ஏதோ ஒரு ஸ்கூல். அங்க என் பையன் படிக்கிறான். அப்புறம் சாமி, என் பையன் சும்மா ரெக்கார்ட் போட்டா ஸ்டெப் போடுவான் பாரு, வர ஜாக்ஷன் ஆகுனாங்க. என் பொண்ணு சாமி சும்மா டிப்பு, சும்மா நாக்கு டிப்புல இங்கிலீஷ் பேசுது. வெரி குட். என் பையனுக்கு எல்லாம் கத்துக்கிறது சாமி, கராத்தே, ஸ்விம்மிங், ஃபுட்பால், பேட் பால், வாட்டர் பால், ஐ டோன்ட் நோ வாட் பால், எவ்ரிதிங் யூ லேர்ன் ஃபாதர். என் பொண்ணுக்கு எல்லாம் தெரியும். இதெல்லாம் உங்கள் பிள்ளைகளை விண்ணகத்துக்கு அழைத்து செல்லுமா? வீட்டில் கேட்க மாட்டாரு, உனக்கு பட்டர்ஃப்ளை தெரியுமா? இல்ல மேல இருந்து டை வைப்பியா? இல்ல மேல போட
உனக்கு கர்நாடிக் சங்கீதம் தெரியுமா? இதெல்லாம் கத்துக்கிறது தப்பு இல்லை, இட்ஸ் ஓகே. தீஸ் ஆல் பார்ட் ஆஃப் லைஃப், நாட் த லைஃப். இதெல்லாம் வாழ்க்கையின் ஒரு பகுதி. நம்ம சாப்பிடும் போது எப்படி விதவிதமான பதார்த்தம் வச்சுக்கிறோமோ அது மாதிரி அந்த சாப்பாடுக்கு சுவை கொடுப்பதை தவிர ஊறுகாயம் ஃபுல்லா வாங்கி கொடுக்கணும்னா வயிறு ஒரு மாதிரி ஆயிடும். ஆகவே இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கணும். முழுமை நாங்கள் விசுவாசம், கடவுள், நம்பிக்கை, திருச்சபை, அருட்சாதனம், இறைவார்த்தை, ஜெபம், மனமாற்றம், இதுதான் வாழ்க்கை. இதை தான் நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று திருச்சபை சொல்லுகிறது. ஆகவே இன்று நம்முடைய பங்கிலே நாம் இதை தொடங்குகிறோம். ஆகவே இந்த குழந்தைகள், அதாவது பாருங்க சகோதர சகோதரிகளே, இன்னொன்று நம்முடைய குழந்தைகளின் வளர்ச்சி வெறும் கல்வியிலோ இல்ல ஆரோக்கியத்திலோ வருங்காலத்திலோ மட்டுமில்லை. கேட்டகிசம் கிளாஸ் அப்போ சிஸ்டர் கேட்டாங்களாம், கேட்டகிசம் கிளாஸ் நான் ஒரு மாதிரி சொல்லியிருக்கிறேன் இருக்கும்போது. அப்போ நான் சொன்னாங்களா, யாரெல்லாம் மோட்சத்துக்கு போறீங்க கை தூக்க பார்க்கலாம் அப்படின்னு. எல்லாரும் கை தூக்குனாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் பேசாம உட்கார்ந்துருந்தான். சிஸ்டர் கேட்டாங்களா, ஏன் தம்பி உனக்கு மோட்சத்துக்கு போக விருப்பம் இல்லையா? எனக்கு விருப்பம் சிஸ்டர். பின்னையா கை தூக்கல? எங்க அம்மா சொன்னாங்க, கேட்டகிசம் கிளாஸ் போயிட்டு எங்கேயும் போவாங்க, நேரா வீட்டுக்கு வந்துருந்தாங்க. நீங்க மோட்சத்துக்கு விட்டாங்க எப்படி சிஸ்டர் வருவேன்னா? புரியுதா? ஒரு ரியாக்ஷன் இல்லையே விட்டாது. நம்ம உட்காந்து பாதி பேர் அதான் எங்கடா போறோம், ஆனா அங்க மட்டும் போக மாட்டோம். ஆகவே நம்முடைய குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறோம், எல்லாம் கொடுக்கிறோம், மிகவும் நல்லது. ஒரு சில பெற்றோர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து அந்த குழந்தைகள் எப்படின்னா மகிழ்ச்சியா இருந்து பார்க்கறாங்க, நல்லது, வெரி குட். ஆனால் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் கடவுளை கொடுத்து விட்டால் போதும், உங்கள் கண்களில் கண்ணீர் வராது. உங்கள் குழந்தைகளுக்கு விசுவாசத்தை கொடுத்து விட்டால் போதும், நீங்கள் தைரியமாக இருக்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு தெய்வ நம்பிக்கையை கொடுத்து விட்டால் போதும், நீங்கள் எந்த ஒரு அங்கலாய்ப்பில்லாமல், ஏனென்றால் அவர்களுடைய மனதிலே கடவுள் இருக்கிறார், மனசாட்சியில இறைவன் இருக்கிறார். ஆகவே அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள், செய்தாலும் திரும்பி வருவார்கள். ஆகவே இந்த திருப்பலியின் வழியாக நாம் எல்லோரும் இன்று ஒரு முடிவு எடுப்போம். என்னுடைய குழந்தைக்கு நான் முதலாக கொடுக்க வேண்டியது விசுவாசம். அந்த விசுவாசத்தை கொடுப்பதற்கு திருச்சபை பல விதத்திலே உதவி செய்யும். அதில் ஒன்றுதான் ஞாயிறு மறைக்கல்வி. ஆகவே நாம் ஞாயிறு மறைக்கல்விக்கு நாம் குழந்தைகளை அனுப்ப வேண்டும். டியூஷனுக்கு போறியாமாக கேட்கிறோம். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பீஸ் கட்டுறேன், டியூஷனுக்கு போ, நல்லது. ஆனா யாராவது ஒருத்தர் பிள்ளைகளை கடைசியா நீ எப்போ பாவ சங்கீர்த்தனம் பண்ண கேட்டுக்கிறோமா? கேட்டுக்கிறீங்களா? ஏன்னா நீங்களே பண்றது இல்லை, அதான் பிரச்சனை. கடைசியா எப்போ பாவ சங்கீர்த்தனம் பண்ண, கடைசியா எப்படி கோயிலுக்கு போன, கடைசியா எப்படி நன்மை வாங்கின கேட்பதில்லை. ஏனென்றால் நமக்கு இப்போ இன்னொன்று அந்த உலகம் வேறு விதத்துல வேறு ஒரு இடத்துல போயிட்டு இருக்குது. இப்ப புதுசா AI, அது ஏ என்ன, அது ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்ப நீங்க ஒரு இன்டராக்ஷன் கொடுத்துன்னு வச்சுங்களேன், நீங்க டைப் பண்ணா வந்துடும் அழகா, அது உங்களுக்கு இல்ல, அது. ஆக நீங்க எல்லாருமே சொந்தமாக யோசிப்பதில்லை, சொந்தமான கருத்து எதுவும் இல்லை. நம்ம எல்லாம் மிஷின்ல இருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையே மிஷின் ஆகிவிட்டது. அதனாலதான் கத்தோலிக்க திருச்சபை மிகவும் வருத்தத்தோடு சொல்கிறது, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் விசுவாச சகோதர சகோதரிகளே, அதே போல நம்மளுடைய டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு வேலைகள் இருக்குது, இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி ஞாயிற்றுக்கிழமையிலே நம் பிள்ளைகளுக்கு அவர்கள் மறைக்கல்வி கற்றுக் கொடுக்கிறார்கள். அவர்களை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். எப்படி உற்சாகப்படுத்துறது? உங்க பிள்ளைகளை கேட்டகிசம் கிளாஸ் அனுப்புவது வழியாக அவர்கள் உற்சாகம் அடைந்து அவர்கள் கேட்டகிசம் கிளாஸ் தொடங்குவாங்க. ஆகவே இன்று நாம் இதற்காக இந்த வருடம் எப்படி, யாருடைய பாதையில்? சமாரிட்டன் பாதையில். யார் இந்த சமாரியார்? இப்போ நம்ம வாசகத்தை பார்க்கலாம். முதல் வாசகத்துல இறை சட்டம்னா உபாகமம். அது சொல்லுது, ஆண்டவரை நீ எங்கேயும் தேட வேண்டாம், இறை சட்டத்தை நீ கடலின் ஆழத்திலோ வானத்திலோ தேட வேண்டாம். இதை பத்தி எபிரேயர்கள் ஒரு கதை சொல்றாங்க. அது மித்ராஷ்னா
ஒரு படிப்பினை சொல்வதற்கு ஒரு கதை சொல்வது. இப்படித்தான் யூத மக்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு மறைக்கல்வி கொடுத்தார்கள். இந்த மறைக்கல்வி எங்கிருந்து வந்துன்னா, நீங்க எல்லாம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உபாகமம் 6ஆம் அதிகாரம் இறைவன் கட்டளை கொடுப்பார், குழந்தைகளுக்கு இதை சொல்லிக் கொடு, அவர்களின் இதயத்திலே இதை ஏற்று அவர்கள் தலையிலே இருக்கும்படி பார்த்துக்கொள் அப்படின்னு 6ஆம் அதிகாரத்தை சொல்வார். என்னது? உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு வல்லமையோடும். இதைத்தான் இஸ்ராயல் மக்கள் ஷெமா இஸ்ராயல், இஸ்ராயலே கேள், அதான் ஃபர்ஸ்ட் கேள் முதல்ல, அதன் பிறகு கடவுள் அன்பு செய். இது அழகா கதையா சொல்றாங்க. ஒரு முறை கடவுள் ரொம்ப மனசு வருந்தி மனசு வேதனைப்பட்டு ஏண்டா மனிதர்களை படைத்தோம் அப்படின்னு சோகமா உட்கார்ந்து இருக்கும் போது கபிரியேல் தூதர் வந்தார். ஆண்டவரே, ஏன் சோகமாக இருக்கிறீர்? எல்லாம் நல்லா தானே பண்ணியிருக்கிறீங்க, ஏன் அப்படி? அவர் சொன்னார், எல்லாம் நல்லா இருக்குது, ஆனா என் சாயலாக படைத்தவன் என்னை விட்டு போய்கொண்டே இருக்கிறானே, என்ன பண்ணலாம்? அப்போ கபிரியேல் தூதர் எது சொல்றாரு? அப்போ கபிரியேல் தூதர் சொல்றாரு, நீ கொடுத்தீரல்லவா அந்த ஆவி, அதை எடுத்து விடும் அவன் இடத்திலிருந்து. அப்ப சொல்றாரு, எடுத்து எங்க வச்சிருந்த? நான் கொடுத்த அந்த ஆவியை, நான் கொடுத்த அந்த கட்டளைகளை எங்க வைக்கலாம்? கடலின் ஆழத்தில் வைக்கலாமா? வேணாம். மலையில வைக்கலாமா? வேணாம். பாதாளத்தில் வைக்கலாமா? வேணாம். அப்ப கபிரியேல் சொல்றாரு, எங்கேயும் வைக்க வேண்டாம், அவன் இதயத்தின் ஆழத்திலே வைத்து விடு, அவன் ஒரு நாள் ஒரு உன்னை தேடுவான். அதான் முதல் வாசகம். கடவுள் எங்கே இல்லை, அங்கே இருக்கிறார், இங்க இருக்கிறார், அங்க இருக்கிறார், இங்க இல்லை, இதயத்தில் இருக்கிறார், உன்னுடைய ஆவியில் இருக்கிறார், உன்னுடைய மனசாட்சியில் இருக்கிறார். இதயத்தின் ஆழத்தில் இறைவன் தினந்தோறும் பேசுகிறார். இறைவன் கொடுத்த முக்கியமான கட்டளைகள் லவ், அன்பு, அன்பில் இருந்தால் எல்லாம் தொடங்குகிறது. ஆகவே நம்மை அறியாமல் சில நேரத்தில் ஏதாவது தவறு செய்தால், யாருக்காவது துரோகம் செய்து விட்டால், நம்மை அறியாமல் ஒரு சில நிமிடம் நாம் சோகமாக இருக்கிறோம் தானே, அதான் மனசாட்சி. அங்கதான் கடவுள் பேசுறார், ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி செய்தாய்? அப்படி என்றால் இயற்கை நியதி, இயற்கையின் சட்டம், நாம் பிறரை அன்பு செய்ய வேண்டும், பிறருக்கு எதிராக எதுவும் செய்யக்கூடாது. இது எல்லோருக்கும் தெரியும், கடவுளை நம்பாதவனுக்கு கூட தெரியும். ஏனென்றால் கடவுளே அன்பானவர், அன்பே கடவுளானவர். இதான் முதல் வாசகத்தை நாம் சொல்கிறோம். உன்னுடைய அயலான், இப்ப கொஸ்டின் என்னன்னா, உன்னுடைய அயலான் யார்? Who is your neighbor? இன்னைக்கு அதுக்கு தப்பான விளக்கம் சொல்லுங்க. அயலான்னா யாரு? எனக்கு ஈக்குவலா இருக்கிறவன், என்ன மாதிரி வேலை செய்யறவங்க, என்ன மாதிரி சேம் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க, என்ன மாதிரி கரெக்டா இருக்கிறவங்க, இல்லைன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க, இல்லைன்னா அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க, செல்வம் படைத்தவர்கள், யாரெல்லாம் எனக்கு ஏதாவது செய்ய முடியுமோ இவர்கள் தான் நமக்கு அயல் இல்லை. அதுதான் எனக்கு அழகான ஒரு உண்மை சொல்றாரு, சமாரியன். இப்ப சமாரியரை பற்றி தெரிஞ்சுக்கணும். சமாரியர்கள் கூட யூதர்கள் தான், சமாரியர்களும் யூதர்கள். அவர் என்னாச்சுன்னா, சார்கோம் என்ற அரசன் இஸ்ரேல வந்து இவர்களை அடிமைகளாக சமாரியா நாட்டு கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போன உடனே இந்த யூதர்கள் சமாரியரோடு கலந்து இனக்கலப்பு ஏற்பட்டு, யூதர்களாகி இவர்கள் அவங்களுடைய வழிபாடு, அவங்க வாழ்க்கை முறை எல்லாத்தையும் மறந்துட்டு சமாரியர் மாதிரி ஆயிடுறாங்க. நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, பன்றியோடு சேர்ந்த, என்ன வாழ திறக்க மாட்டீங்களே, ஏன் கோபமா என்ன? பன்றியோடு நீங்க பேசுறீங்களே, பன்றியோடு சேர்ந்த கன்று, அது மாதிரி இப்பெல்லாம் கன்று என்ன பண்ணாங்க, அந்த அயலான்களோடு சேர்ந்து அவர்களைப் போலவே வாழ்க்கை மாறிவிட்டது. ஆகவே தான் யூதர்கள் சமாரியர்களை ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். தீட்டுப்பட்டவர்கள், புறவினத்தார், இறைவனால் ஒதுக்கப்பட்டவர்கள். ஆகவே தான் பாவிகளையும் சமாரியர்களையும் விபச்சாரர்களையும் ஒன்றாக ஒரே லெவலில் வச்சிருந்தாங்க. இந்த சமாரியனை இயேசு கிறிஸ்து உயர்வாக பேசுகிறார். ஏன்? என்ன இந்த அழகிய அருமையான ஊமை. ஒருத்தன் வந்து கேட்கிறான், ஆண்டவரே, நான் நித்திய வாழ்வு பேர் என்ன செய்ய வேண்டும்? அண்ணாமலையில போய் சிலுவை பாருங்க, இல்லைன்னா வேளாங்கண்ணிக்கு போ, இல்லைன்னா உபவாசம் இரு. கடவுள் அதெல்லாம் சொல்லல, அதெல்லாம் நம்ம செய்யறோம். என்ன தெரியுமா சொல்றாரு? யாரும் அயலான் அப்படின்னு ஒரு உண்மை அழகா சொல்றாரு. அப்போ ஒருத்தர் எரிகோவில் இருந்து ஜெருசலேமிலிருந்து எரிகோ போறான். ஜெருசலேம் என்ன அடையாளம்னா விண்ணகத்தின் அடையாளம்.
ஜெருசலேம் கடவுள் இருக்கிற இடம். ஜெருசலேம் இறைவனோடு வாழ்கின்ற மனிதன் கடவுளோடு வாழ விருப்பம் இல்லாமல் பிசினஸ்க்காக போறார். ஜெரிகோ பிசினஸ் சிட்டி. இப்ப கூட நீங்க ஜெரிகோ போனீங்கன்னா நிறைய ஷாப்பிங் நிறைய இருக்காங்க. ஜெரிகோ இன்னொன்னு அந்த டேட்ஸ் அதாவது அந்த என்ன பழம் அது பேரிச்சம் பழத்துக்கு ஃபேமஸ். ஆகவே என்ன பண்றான் ஜெருசலேம் அதுக்கு என்ன அர்த்தம்னா இறைவனை விட்டு இந்த மனிதன் இறைவன் தன்னோடு இருக்க வேண்டும் என்று ஜெருசலேம் அப்படின்னா சமாதானத்தின் நகரம். இறைவன் எங்க இருக்கிறாரோ அங்கே சமாதானம் இருக்கும். இறைவன் எங்க இருக்கிறாரோ அமைதி இருக்கும். இந்த மனிதன் இறைவனோடு இருக்க விருப்பம் இல்லாமல் உலகத்துக்கு இறங்கி வருகிறான். அதுதான் ஜெரிகோ. எருசலேமிலிருந்து கீழே போறாரு. கடவுள்கிட்ட இருந்து அவருடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை, அவருக்குன்னு ஒரு பாதை அப்படின்னு இறங்கி வரும்போது வழியில் என்ன ஆகுது? கல்வர்கள் கையில மாட்டுகிறாரு. யார் இந்த கல்வர்கள்? நம் ஆன்மாவின் விரோதிகள். யார் இந்த கல்வர்கள்? நம்மை பாவம் செய்ய வைக்கிறவர்கள். யார் இந்த கல்வர்கள்? புனித ஜான் கிறிஸ்தாசம் சொல்வாரு, யார் இந்த கல்வர்கள்? இறைவனோடு சண்டை போட்டுக் கொண்ட அலகைகள். அலகை பேய், இறைவனுக்கு பிடிக்காதவன். இந்த அலகை நம்மை காயப்படுத்துகிறான், நம்மை அடித்து துன்புறுத்துகிறான், நம்மை குற்றூராய் வைத்திருக்கும். அதனால நாம் பாவம் செய்யும் போது நம் வாழ்க்கை அழிந்து நாம் காயப்படுகிறோம். we are wounded. புனித அகுஸ்தீனார் சொல்றார், we are not destroyed, we are wounded. நாம் அழிக்கப்பட்ட மக்கள் இல்லை, காயப்பட்டவர்கள். நாம் காயப்பட்டிருக்கிறோம். அலகை நம்மை காயப்படுத்தி இருக்கிறான். இதான் அடையாளம். வரும்போது இந்த பிரிகேட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 7 பிரிகேட்ஸ், 7 விதமான கல்வர்கள். யார் அந்த 7 விதமான கல்வர்கள்? பிட்பாக்கெட் அடிக்கிறவன். இது ரொம்ப அமைதியா தெரியுமா? தியானத்தில் இருக்கிறீங்களா எல்லாரும்? 7 சாவான பாவம் தான் 7 கல்வர்கள். 7 பிரிகேட்ஸ். இந்த 7 கல்வர்கள் நம்மை காயப்படுத்துவது யாருன்னா 7 தலையான பாவங்கள் நம் ஆன்மாவை, நம்முடைய ஆவியின் வாழ்க்கையை, அருளின் வாழ்க்கையை காயப்படுத்தி ரோட்ல விடுது. ரோடுனா இறைவனை பிரிந்த நிலைமை, இறைவன் இல்லாத நிலைமை, அபாயமான நிலைமை, வாழ்க்கை இல்லாத நிலைமை, திரும்பி எழுந்து ஜெருசலேமுக்கு போக முடியாத நிலைமை, அவன் குற்றுயிராய் குலையுமாய் ரத்தத்தோட இருக்கிறான். இதான் நம்முடைய நிலைமை. மனிதர்களாகிய நாம் பாவம் செய்யும் போது நாம் காயப்பட்டு அனாதையாக விடப்படுகிறோம். அப்ப முதல்ல யார் போறார்? குருவானவர் போறார். குருவானவர் என்ன பண்றாரு? அவர் பார்த்துட்டு குருவானவர் தப்பா நினைச்சுக்காது. உடனே என்ன சாமி ஏன் இருக்கணும்? அவர் ஜெருசலேம் போயிருக்கிறாரு. ஆகவே அவர் ரத்தத்தை தொட்டா தீட்டாயிடும். அவர் திருப்பி 7 நாள் திரும்பி வந்துடணும். 7 நாள் வந்துட்டு அந்த தீட்டெல்லாம் கழிச்சு திருப்பி தான் அதெல்லாம் என்ன பண்றாரு? ஜனங்க காத்துக்கிறாங்க, பலி கொடுக்க வேண்டும், இவர் தீட்டாக கூடாது என்று அதை அப்படியே பார்த்துட்டு போறாரு. இவருக்கு பலி செலுத்த வேண்டியது முக்கியமாக இருக்கிறது. மனிதன் இல்லை. ஓகே. 2வது லேவியன். லேவியன் அவர் உதவி செய்கிறவர் லேவியர், குருவானவரோடு இருக்கிறவர். அவரும் அந்த மாதிரி அந்த ரத்தத்தை தொட்டால் தீட்டாயிடுவார். அவரும் போயிடுறாரு. 3வது வருகிறவன் சமாரியன். எல்லோராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்டவன், மோசமானவன் என்று சொன்னவன். அவன் பார்த்துட்டு வார்த்தை சொல்வது தற்செய்தி. அவனை பார்த்து இறக்கப்படுகிறான், அவனை பார்த்து அன்பு செய்கிறான், அவனை பார்த்து மனம் வருந்துகிறான். அவர்தான் இயேசு கிறிஸ்து. நல்ல சமாரியன் யார்? இயேசு கிறிஸ்து. புனித சின்னப்பர் சொல்வார் ரோமேயர் திருமுகத்திலே, பாவமே அறியாத அவர் நமக்காக பாவமானார், நமக்காக சாபமானார் அப்படின்னு சொல்றார். ஆகவே இந்த சமாரியன் இயேசு கிறிஸ்து கிட்ட வராரு. கழுதை மீது வராரு. பாருங்க எங்க வந்தார்? கழுதை மேல. அவரு குருத்தினாருங்க ஆடி போனீங்களா? தாவீதை போது நடன போனீங்க தானே? குருத்தோலை போனீங்களா? நீ குருத்தினாரு வந்தார் கழுதை மேல. கழுதை மேல் வந்தார் இயேசு கிறிஸ்து. அதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? கழுதையிலிருந்து இறங்கி அவன் கிட்ட போயிட்டு திராட்சை ரசம் ஊத்துகிறார். திராட்சை ரசம் நற்கருணையின் அடையாளம், அருட்சாதனத்தின் அடையாளம். நம்முடைய காயங்களை, நம்முடைய பாவத்தின் கடாகணங்களை கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தினால் கழுவுகிறார். ரத்தத்தினால் அதை ஊற்றி அந்த காயத்தை கழுவி குணம். அடுத்தது எண்ணெய், பரிசுத்த ஆவியின் அடையாளம், ஆயில், சூதிங், நமக்கு ஒரு சுகம் கொடுப்பது, ஒரு விதமான மகிழ்ச்சி கொடுப்பது. ஆகவே இந்த எண்ணெய்
மீண்டும் அந்த அருட்சாதனம் எண்ணெயை ஊற்றி கட்டுகிறார் காயங்களை. இரக்கத்தின் செயல் இயேசு கிறிஸ்து கட்டுகிறார். இதே கட்டு நாம் இன்னொரு இடத்துல பார்ப்போம். எங்க தெரியுமா? அருளப்பர் நற்செய்தியிலே லாசரு சொல்றார், லாசரே வெளியிலே வா. தூங்குறாங்க, இவ்வளவு கத்துவிட தூங்குறா நீங்க கேட்டுமா? நீ லாசர் வெளியே வராரு. அவரால் என்ன பண்ண முடியல, நடக்க முடியல. அவர் என்ன சொல்றாரு? கட்டவிழ்த்து அவனை போக விடுங்கள். அது கட்டி எது குறிக்கும்? பாவம். இங்க இயேசு கிறிஸ்து கட்டுறாரு, பாவத்தை கட்டல, தன்னுடைய காயங்களினால் அந்த காயத்தை கட்டுகிறார். இசையா 50ஆம் அதிகாரம், அவர் காயங்களால் நாம் நலமடைந்தோம், அவருடைய காயங்களால் நாம் மீட்பு பெற்றோம் அப்படின்னு சொல்றார். ஆகவே கட்டி சாவடிக்கு, சாவடி எதை குறிக்கும் என்றால் இறையரசு, திருச்சபை. வீதியில் இருந்த நம்மை, காயப்பட்டிருந்த நம்மை, அலகையால் அழிக்கப்பட்ட நம்மை, பாவத்தில் அடிமையாக இருந்த நம்மை இயேசுவின் ரத்தத்தினாலும் அருட்சாதனத்தினாலும் நம்மை கட்டி அவருடைய குதிரை, அவருடைய மேலே, வாகனத்தின் மேலே அப்படின்னது அவரே சுமந்து வருகிறார். கல்வாரிக்கு தன் சிலுவையை தானே சுமந்து போனார் என்று சொல்கிறது வேதாகமம். அதே போல இயேசு கிறிஸ்துவனை சுமந்து வந்து சாவடிக்கு வைக்கிறவங்க திருச்சபை வைக்கிறார். ஒரு தாழ்வு கொடுக்கிறார். அதனால அவர் முதல் வருகை. இரண்டாவது, மீண்டும் நான் வருவேன். ஏதாவது மீதம் இருந்தால் நான் மீண்டும் வரும்போது இவனை கவனித்துக் கொண்ட உனக்கு நான் கொடுக்கிறேன் அப்படின்னு, உனக்கு நித்திய வாழ்க்கை பரிசாக கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இந்த வாசலுக்கு எவ்வளவு அர்த்தம், எவ்வளவு வல்லமை. யார் இந்த சமாரியன்? இயேசு கிறிஸ்து. யார் இந்த வீதியிலே அடிபட்டு கிடந்தவர்? நாம். ஆகவே இன்று நாம் எல்லாம் காயப்பட்டு இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இரக்கத்துடன் நம்மை தேடி வருகிறார். நம்மை தண்டிப்பதில்லை, நம்மை கண்டிப்பதில்லை. ஆகவே நாம் இந்த திருப்பலியிலே ஒன்று ஜெபிக்க, ஆண்டவரே நான் எருசலேமில் இருக்க வேண்டும். எருசலேமை விட்டு இறங்கி வந்தால் அப்படின்னா, கடவுளை விட்டு நாம் பிரிந்தால் நம்முடைய வாழ்க்கை வேறு யார் கையிலும் போய்விடும். அழகை எடுத்துக் கொள்வான், அழகை கையிலே போய்விடும். ஆகவே இறைவன் இயேசு கிறிஸ்து நம்மை அவரோடு இருக்க விரும்புகிறார். எம்மாவுஸ், இன்னைக்கு கூட எம்மாவுஸ் அனுபவம். எம்மாவுஸ் என்னாவது? இயேசு கிறிஸ்து 2 பேரு அந்த வில்லேஜுக்கு நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. போகும்போது அவங்க இயேசு கிறிஸ்து நடந்த பத்தி பேசுறாங்க. திடீர்னு இயேசுநாதர் அவங்க கூட சேர்ந்துக்கிறார். அப்ப முகவாட்டமா இருக்காங்க. ஏன் முகவாட்டமா போறீங்க? அப்ப இயேசுநாதரை பற்றி ஸ்டோரி எல்லாம் சொல்றாங்க. சொல்லும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு? வேதாகமத்தை விளக்குகிறார். அப்புறமா அவங்களை கூட்டு போயிட்டு அவர் அப்பத்தை பிடும்போது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. ஆண்டவர் அவர்களை விட்டு எம்மாவுஸ் அனுபவம், கிறிஸ்து நம்மோடு நடக்கும் அனுபவம், கிறிஸ்து நம் இதயத்திலே அவருடைய வார்த்தைகளை கொடுக்கின்ற அனுபவம், கிறிஸ்து நமக்காக தன் உடலை விட்டு கொடுத்த அனுபவம், கிறிஸ்து நம்முடைய கண்களை திறந்த அனுபவம், கிறிஸ்து நம்மோடு நடக்கின்ற அனுபவம். அதான் எம்மாவுஸ். ஆகவே இந்த மறைக்கல்வியிலே பசங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறாங்க? இயேசு கிறிஸ்து இந்த ஆசிரியர் வழியாக, இந்த லெசன்ஸ் வழியாக, இந்த ஜபங்களின் வழியாக அவர்களை அக்கம்பனி பண்றாரு. அந்த குழந்தைகளோடு, அந்த மாணவர்களோடு நடந்து வருகிறார். அப்புறம் எங்களோடு தங்கும், எங்களோடு சீடர்கள் சொல்லுவாங்க, எங்களோடு தங்கும். ஆகவே ஆண்டவர் நம்மோடு தங்குகிறார். He want to stay with us. For thus we have to walk in Emmaus. விசுவாசம் என்பது ஜர்னி, பயணம். விசுவாசம் ஒரு நாள் 2 நாள் அப்படி மேட்சிக் இல்ல. விசுவாசம் என்பது ஒரு நாள் நடக்கின்ற, அவங்கதான் இந்த ஜூபிலியில போட்டுக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த நம்பிக்கையில நடந்து போவது. படகு இந்த வாழ்க்கை, இந்த உலகத்தை குறிக்கும். எதை குறித்து போகுது இந்த வாழ்க்கை? இந்த உலகம் கிறிஸ்துவை குறித்தாதான் சிலுவை. ஆகவே சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியிலே நம்முடைய குழந்தைகளுக்காக நாம் ஜெபிப்போம், நமக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் விசுவாசத்தில் வளர்க்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று கடைசியா கொலோசியர் திருமுகத்துல அது சொல்லனா சரியா இருக்காது. கொலோசியர் திருமுகத்தில் அழகான வாசனம் பாருங்க. இயேசு கற்புடனாகாத கடவுளின் சாயல். இயேசு நாதரை எல்லாம் பார்த்துக்கிறீங்களா? கண்ணால எல்லாம் பூசை எப்ப முடியும் காத்துக்கிறீங்களா? என்ன பார்த்துக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவா? இல்ல, கற்புடனாகாத கடவுளின் சாயல். ஆனால் கிறிஸ்து இருக்கிறார் உங்களுடன், இந்த சபையில் இருக்கிறார், இந்த திருச்சபையில் இருக்கிறார், குருக்களின் பிரசன்னத்திலே இருக்கிறார், அருட்சாதனத்தில் இருக்கிறார், இறைவார்த்தையில் இருக்கிறார், ஏழைகளில் இருக்கிறார். நீ உங்கள் வீட்டில் வெறுத்து ஒதுக்கின்ற அந்த சமாரியனிலே இருக்கிறார். அவை கற்புடனாகாத கடவுளின் சாயல். அவர் தான் அனைத்துக்கும் ஆசீர்வாதம். கடைசியா நீங்க இந்த அடிப்பட்ட ஆளை தேடி நீங்க போக வேண்டாம். உங்க வீட்டுல இருக்கிறாங்க, உங்க வீட்டுக்காரர் அடிப்பட்டு உன்னுடைய அன்புக்காக
காயப்பட்டு ரத்தம் சிந்தாமல் ஏக்கத்தோடு ஒரு பார்வை பார்த்துருக்கிறாரு. நீ அவருக்கு ஏதாவது உதவி செய்தாயா? இல்லை இங்க வந்து ஆண்டவரே அப்படின்றியா? யோசிங்க. இல்ல ஒரு மனைவி ஏதோ கோபத்துல ஏதோ சொல்லிட்டாங்க, ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டாங்க, அந்த வார்த்தை இன்னும் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர், அதாவது ரெண்டு விரோதி இருக்கிறாங்க. சைக்காலஜி சொல்லுது மூமெண்ட்ரி விரோதி இருக்கிறாங்களா? இன்னொருத்தர் யாரு? இப்ப என்ன பாக்குறீங்க? என்ன பாக்குறாங்களா? ஜென்ம விரோதி. நீ சொல்றீங்க தெரியுமா? ஏன் சாவுக்கு அவருக்கு சொல்ல ஜென்ம விரோதி? மூஞ்சோட பார்க்க கூடாது. உன்னை ஆக்சிடென்ட் வச்சு பண்ணி வச்சிருப்பாங்க. உனக்கு ஜென்ம விரோதி. ஜென்ம விரோதி நிறைய பேர் நம்மளை பார்க்க முடியாது, மன்னிக்கவே முடியாது. அவர்தான் அடிபட்டு கிடக்கிறவர். அவரை கவனிக்க வேண்டும். நாம் இறைவனை பற்றி எல்லாம் ஓகே. ஆனால் நம் கண் முன்னால் மக்கள், நம் வீட்டில் நம்மோடு பிறந்தவர்கள், நம்மோடு வாழ்ந்தவர்கள், நம்ம சிப்ளிங்ஸ், நம்முடைய சகோதரர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்களை நாம் காயப்பட்டவர்களை நாம் கவனிப்பதில்லை. ஆனால் நாம் எங்கேயோ இறைவன் இயேசுவே என்று இயேசுநாதரை தேடுகிறோம். உங்க வீட்டில் இருக்கிறார். நீ பூசு முடி போன கூட வீட்டில் இருக்கிறாரு. அவர் பூசு கூட வந்திருக்க மாட்டாங்க, இல்ல அந்த அம்மா வந்திருக்க மாட்டாங்க, இல்ல அந்த குறிப்பிட்ட ஆட்கள் மூளையில் எங்கேயோ கண்டுக்காமல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாரை தெரியுமா அறிவு செய்வோம்? யாரால் நமக்கு ஏதாவது whom you love, whom you respect. If something I can gain something from him, from them, I will respect, I will love. But ஆனால் நம்ம சாதாரணமானவர்களை, எளியவர்களை, நமக்கு பிடிக்காதவர்களை, நம்மை வெறுப்பவர்களை நம்மால் செய்ய முடியாது. ஆகவே இன்றைய வாசகம் நம்ம இதைதான் சொல்கிறது, நல்ல சமாரித்தன். ஆகவேதான் அந்த ஜெபத்தில் சொன்னது போல பொருந்தாதவற்றை, எது பொருந்தாது? இறைவனுக்கு பொருந்தாத ஒன்று அகங்காரம், பெருமை, காய்மகாரம், மன்னிக்க முடியாத தன்மை, அன்பு இல்லாத நிலைமை, இதெல்லாம் இறைவனுக்கு பொருந்தாதது. இறைவனுக்கு பொருந்தியது எது? அன்பு, மகிழ்ச்சி, நன்னயம், ஜாய், பீஸ். இதெல்லாம் இறைவனுக்கு பொருந்துவது. ஏனென்றால் இதெல்லாம் பரிசுத்த ஆவியின் கொடைகள். ஆகவே நம்மால் இயலாது. அவை நல்ல சமாரித்தன் இந்த பீடத்திலே வரப்போகிறார். அவருடைய உடலை நாம் சுவைக்கும் போது, அவருடைய ரத்தத்தை நாம் பருகின்ற பொழுது, நம்முடைய காயங்களை, நம்முடைய பாவங்களை இறைவன் குணப்படுத்தி கட்டி மீண்டும் நம்மை திருச்சபைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆகவே இது ஒரு உணர்வோடு நாம் இந்த திருப்பலியிலே கலந்து கொள்வோம். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்பின் இறைவா, இன்றைய காலகட்டத்தில் திரு அவையின் தலைமை ஆயர் முதல் பொது நிலையினர் வரை அனைவரும் இறைவார்த்தையின் ஒளியில் தன்னை புதுப்பித்துக் கொள்ளவும், அதன் வழியாக தங்களை அயரானை கண்டுணர்ந்து அவர்களுக்கு தொண்டு ஆற்ற அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே, எம் இறைவா, எம் பங்கு தந்தைக்காகவும் உதவி பங்கு தந்தைக்காகவும் வேண்டுகிறோம். மேலும் எம் பங்கில் புதியதாக நியமிக்கப்பட்ட பங்கு பேரவை உறுப்பினர்களை ஆசீர்வதியும். அவர்கள் பங்கு தந்தைக்கும் பங்கு மக்களுக்கும் உறுதுணையாக நின்று ஞானத்தோடும் ஒற்றுமையோடும் பணியாற்றவும், பங்கு வளர்ச்சிக்காக உழைக்கவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருளின் இறைவா, சாதி, மத, இனம், மொழி பேதமற்று அனைத்து மனிதருக்கும் இப்புவி சொந்தம் என்ற பரந்த மனநிலையில் நாங்கள் கொண்டவர்களாக இறைவனின் ஒரே குடும்பத்து மக்களாய் அனைவரும் அமைதியில் ஒன்றிணைந்து வாழ வரம் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் இறைவா, எம் குடும்பங்களில் உள்ள எம் பெற்றோர், பெரியோர், நண்பர்கள், உறவினர்கள் அனைவரும் சமாதானத்தோடும் ஒற்றுமையோடும் பிரிவினைகள், கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் வாழ தேவையான அருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலங்களை நிறைவாக
walk in the footsteps of the Good Samaritan and to guide our children in faith, love, and service. May I call upon Sister J.C. Jacob to lead us. Repeat after me. Lord Jesus, I stand before you filled with gratitude and reverence for the call to be a catechism teacher. I firmly believe in you, the way, the truth, and the life. And I commit myself today to walk in your footsteps. I promise to teach the word of God with faithfulness, to nurture the faith of every child entrusted to me, to guide them in prayer, love, and Christian values. I will strive to be a living example of Christian charity, walking the way of the Good Samaritan, with compassion, patience, and hope. I accept this sacred responsibility not as a duty but as a mission, with love for the church and with a heart open to the Holy Spirit. Mary, our Mother, pray for me. Amen. ஒவ்வொரு மாதமும் இந்த தீம்களை கொண்டு இந்த பிள்ளைகளை நாம் வழிநடத்துவோம். இந்த மாதம் ஜூலை மாதம் தொடங்கியிருக்கின்றோம். அடுத்த ஆகஸ்ட் மாதம் பைபிள் ஃபெஸ்ட், செப்டம்பர் மாதம் கேட்டகிசம் டீச்சர்ஸ் டே, அக்டோபர் மாதம் ஜூபிலி ஆண்டுக்காக கொண்டாடப்படுகின்றது. நவம்பர் மாதம் பிள்ளைகளுக்கு டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம், ஜனவரி மாதம் ஒரு நாள் தியானம் பிள்ளைகளுக்கு, பிப்ரவரி மாதம் ஆனுவல் டே கொண்டாடப்படுகின்றது. மார்ச் மாதம் பிள்ளைகளுக்கு கேட்டகிசம் எக்ஸாம் இருக்கும். ஏப்ரல் கேட்டகிசம்லையும், மே மாதத்தில் புது நன்மை வளர்கிறது தான் இந்த ஆண்டு முழுவதும். With grateful hearts, I now invite Francisco from Cluster to express our sincere gratitude to all those who made this meaningful celebration possible. Good morning, everyone. On behalf of the entire congregation, I take this opportunity to our heartfelt gratitude to express all who made this Holy Mass a meaningful and graceful celebration. First and foremost, we thank our main celebrant, Reverend Father Jerome Stanislaus and Reverend Father Alexander, for leading us in this beautiful Eucharistic celebration and for the inspiring homily. Your words have truly touched our hearts and strengthened our faith. We thank the altar servers, choir members, lectors, and all those who contribute to the liturgy in various ways. Your dedication and service added reverence and beauty to our worship. A special thanks to our parishioners and guests for a prayerful presence. Your participation made this Mass a truly united act of faith and love. Let us go forth with the renewed parades of the Good Samaritan to become the agents of hope. Thank you. As we go forth, may we carry the light of Christ in our hearts and be true pilgrims of hope, walking the way of the Samaritan. Let us joyfully sing the recessional hymn and prepare to lift the message we have celebrated today.